என்னடா ஆரம்பமே பயங்காட்டுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிங்களா? இல்லை, அதுதான் உண்மை. இது நிச்சயமாக சரித்திரம் படைக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் இருக்காங்களே இந்த பொண்ணு, மாலை மஞ்சள் குங்குமம் சீரும் சிறப்புமா உட்காந்துருக்காங்களே, இவங்க தான் அன்னக்கிளி. நான் சுற்றி வளைச்சி வளவலன்னு பேசி கதையை கொண்டு போக விரும்பலை. இவங்க தான் அன்னக்கிளி. சுருக்கமாக சொல்கிறத விட பசுமருத்த ஆணில் அரைஞ்ச மாதிரி சுருக்க சொல்லுதேன். பூவு பொட்டு அழகா அம்சமா அழகா இருக்காங்கல்ல. இவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்காங்கன்னு சொன்னா உங்களுக்கு நம்ப முடியுதா? அதுவும் சில போராட்டங்களுக்கு அப்புறமா இவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்காங்கன்னு சொன்னா உங்க யாராவது நம்ப முடியுதா? இந்த பொண்ணோட கதை இல்ல, இந்த கதையோட வரலாறு சரித்திரம் படைக்க போகுதா இல்ல சர்ச்சைக்குள்ளாக போகுதாங்கிறது காத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்டா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. சத்தியமா இதில் வரும் ஒவ்வொரு காட்சிகளும் சித்தரிக்கப்பட்டிருக்க விதமும் அப்படி. இதை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் நடந்தவைகளையும் நடக்க இருப்பவைகளையும் தான் கதையை வடிவமாக கொண்டு வந்திருக்கிறேன். சர்ச்சைக்குள்ளானாலும் பரவாயில்லை, நான் பார்த்துக்கொள்கிறேன். என் அன்பு சகோதரிகள்கிட்ட நான் கேட்குறது ஒன்றே ஒன்று, உங்கள் ஆதரவு. இது நிச்சயமாக பெண்கள் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு. இல்லை, விழிப்புணர்வுங்கிறத விட ஒரு பெண் இந்த சமுதாயத்திலும் இனி வரும் காலங்களில் எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்குற ஒரு அழகான வாழ்க்கை பாடம். வாழ்க்கை பாடங்களுக்காக ரொம்ப ரஃப்பாலாம் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கங்களும் ட்விஸ்ட்டுகளும் தான் கதை. அப்பாவியா பவ்யமாக இருக்காங்களே இந்த பொண்ணு. இந்த பொண்ணு அவங்க வாழ்க்கையை எப்படி கடந்து வந்தாங்கன்னு மட்டும் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். சிறு வயதில் இந்த இப்போ வருவார், இவர் தான் இந்த அம்மாவோட புருஷன். பார்த்துருங்க, ஆர்வமாக இருக்குமே இந்த அம்மாவோட புருஷன் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குமே. இருக்கணும், பாருங்க, ஏன்னா அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குல்ல. இதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன் சர்ச்சையாகுனே. ஆமாங்க, இந்த கதையின்படி இவர் தான். இவர் ஆண்கிறத விட ஆணை இல்லாதவர். சுருக்கமாக சொன்னால் இவர் ஆண் இல்லை, ஆனால் இவர் ஒரு ஆண். தன்னிடம் இருக்கும் குறையை மறைப்பதற்காக ஒரு அழகான பெண்ணை வாழ்க்கையை நாசம் செய்தவர். என்ன மகாராணி மாதிரி உட்கார்ந்துட்ட? போய் சாணியல்லு போ. காலேஜுக்கு போயிட்டல, அதோட உன் வேலை முடிஞ்சது. போய் வீட்டு வேலையெல்லாம் பாரு போ. சரிங்க. இரு இரு, வாசல்ல எவனாவது நிக்கானு பார்த்துட்டு வரேன். பார்த்தீங்கல்ல, இப்போ வாசல்ல போய் தெருவில் யாராவது நிற்காங்கன்னு பார்க்க போயிருக்காரு. தன்னிடம் இருக்கும் குறையை மறைப்பதற்கு தினமும் இந்த பெண்ணிற்கு நடக்கும் சித்திரவதை. தெருல யாரும் இல்ல, வெளியில எங்கேயும் போக கூடாது. வீட்டுக்குள்ள நின்னுதான் தெருல தண்ணி தொளிச்சு தூக்கணும். உன் முகம் வெளியில இருக்க யாருக்காவது தெரிஞ்சது? மத்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு பாரு போ. இங்க பாரு, உள்ள என் தங்கச்சி புருஷன் வந்திருக்காரு. ஏதாவது பள்ளம் காட்டி பேசுன அப்புறம் பக்கத்துல இருந்து அக்கா புருஷன் வந்திருக்காரு. ஏதாவது வாங்க மாமா கிங்கம்மான்னு ஏதாவது பேசுன என் அப்பா கிட்டையும் பேசக்கூடாது, புரியுதுல? புரியுதுங்க. போய் சாணியல்லு. சரிங்க. பார்த்துருப்பீங்களே, இந்த பொண்ணுக்கு தினம் இந்த வீட்டில் இதுதான் நடக்குது. இவன் எப்படி இதெல்லாம் தாண்டி காலேஜுக்கு போனான்னு யோசிக்கிறீங்க. என்னடா வாசலுக்கே விடாதவன் எப்படி இவன் காலேஜுக்கு அனுப்புனா அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல. அதுக்கு இந்த பொண்ணு பண்ண புத்திசாலித்தனத்தையும் தாண்டி இந்த பொண்ணு போராடின போராட்டம். அது வர எபிசோட்ல இந்த பொண்ணு எப்படி காலேஜுக்கெல்லாம் போனா அப்படிங்கிறது இனி வர எபிசோட்ல தெரியும். இனி இந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் காலேஜுக்கு போகிறதும் அங்கே நடக்க போகிறோம் சுவாரஸ்யங்களும், இதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேற்கொள்ள போகிறோம் போராட்டங்களும், இந்த பொண்ணு வாழ்க்கையில் விடுதலை வந்ததா வரலையா, ஒளியாய் வந்தது யாரு, இந்த பொண்ணுக்கு ஒளியை கொடுக்க போவது யாரு, இல்லை இந்த இருளிலிருந்தே வெளிச்சத்தை கண்டுபிடிப்பாளா அப்படிங்கிறதான் மீதி வரும் கதைகள். அப்படியே நம்ம கதையோட ஹீரோவை பார்த்துட்டு வந்துடுவோமா? ஐயோ, அதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தில் இருக்கவங்களையும் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேண்டாம்? மாமனாரு நாத்தனாரு அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா நீங்களே சாக்காயிருவீங்க. வாங்க அப்படியே காட்டுறேன். இவர் தான் மாமனாரே. அந்த அப்பாவி பிள்ளைய தான் மகனுக்கு கட்டி வச்ச நல்ல மனுஷன். தான் பையனை பற்றி தெரிஞ்சும் தான் மனைவியோட உதவியோட அந்த பொண்ணுக்கு இல்லை அந்த அப்பாவி பொண்ணுக்கும் தான் மகனுக்கும் கல்யாணத்தை ஏற்படி பண்ணி வச்ச பெரிய மனுஷன். அட வாங்க காதாம்பரி, இங்கே வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. இவைய தான் நம்ம கதையில் நாத்தனார். அந்த பொண்ணுக்கு காதாம்பரி. மாமனார் பேர் நீலகண்டன்.
பேரெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, எனக்கு மறந்துட்டுனா எடுத்து கொடுக்க வசதியாக இருக்கும். மாமனார் நீலகண்டன், நாத்தனார் காதாம்பரி. இருங்க, மாமியாரும் வரட்டும். ஆ, ஒட்டுமொத்த குடும்பமும் வந்துட்டு நினைக்காதீங்க. இந்த வீட்டிலே இன்னொருத்தன் கல்யாணம் முடியாமல் அவன் ஒரு மாதிரி கேரக்டரு, சைக்கோ கேரக்டரு. என்ன தாய் தப்பு அப்படி இருக்காங்க, பிள்ளை அப்படி தானே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்குள்ளே தான் அந்த பொண்ணு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. தான் இப்போ வருவார். அவரை எந்த லிஸ்ட்லேயுமே சேர்க்க முடியாது. அவர் கதைக்கு எப்போ தேவையோ அப்போ நான் வர வச்சுக்கிட்டுதேன். அறிவு இருக்கிற மாதிரியும் பண்ணுவான், அறிவு இல்லாத மாதிரியும் பண்ணுவான். அவனுக்கும் கல்யாணம் முடியலை, வயசு கடந்து போச்சு, அவனுக்கு கல்யாணம் முடியலை. ஆனால் அண்ணனுக்கு குறை, இவனுக்கு வேற குறை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். அண்ணன் எந்த பொண்ணும் இங்கே முடியாது, இவர் ஒரு பொண்ணையும் விடுறது கிடையாது. அவர் இப்போ கூட வெளியில் தான் போயிருக்காரு, வருவார். பார்த்தா உங்களுக்கு கோவம் வந்துடும். முத நாளே எதுக்கு அவனெல்லாம் காட்டிக்கிட்டு, அதனால தான் பின்னாடி காட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், அதனால தான் இந்த கதை சரித்திரம் பிடிக்கிறதும் சர்ச்சைக்குள்ளாகிறதும் நம்ம கதை போகிற ஸ்பீடை பொறுத்து தான். அப்படியே வந்தீங்கன்னா இவர் தான், இவர் முதல் பாட்டோட ஹீரோ, அதாவது நம்ம செல்வா. இவர் தான் இந்த காலேஜில் அன்னைக்கிளி கூட படிக்கிற ஒரு கேரக்டரு. பேர் செல்வா, பண்ணையார், ஜமீன்தார் குடும்பம். அதுக்காக கெட்ட பையனும் இல்லை, நல்ல பண்பாக வளர்க்கப்பட்ட நல்ல ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பையன்தான். இறக்க குணம் அதிகம், அதே நேரத்தில் வயசு கோளாறில் சேட்டையும் அதிகம். இவருடைய கொள்கையே காதலிச்சு கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறதா இவருடைய கொள்கை. இயற்கை பெரியார், இயற்கையை பார்த்தா சும்மாவே இருக்க மாட்டார், ஃபோட்டோ எடுப்பார். ஃபோட்டோ எடுக்கிறது இவருடைய ஹேபிட்டு. பிஸ்னஸ் மேன் ஆகிறத விட ஒரு பெரிய லாயர் ஆகணுங்கிறதான் இவருடைய கனவு. நல்ல திறமசாலி, நல்ல படிப்பாளி. இவர் குடும்பத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அப்பா ஜமீன்தார், அப்பா பண்ணியார், ரொம்ப பேச மாட்டார், ஆனால் ஸ்டேட்டஸ் பார்ப்பார். ஜாதி மதத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பார். இவருக்கு உணவே அவருடைய ஜாதியும் மதமும் தான். ஆனால் பையன் இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கட்டாலும் அப்பா கிட்டேருந்து சில விஷயங்களை கற்று வச்சிருக்காரு. அப்பா ஜாதி மதம் பார்க்குறவர் தான், ஆனால் அதை வெளியில் காட்ட மாட்டார், உள்ளுக்குள்ளே உக்கரமாக இருக்கும். ஆனால் வெளியில் எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரு. ஏன்னா அப்போ தான் ஊரில் நல்ல நல்ல பதவிகள் கிடைக்கும், அதுக்காக பண்ணக்கூடியவர். தந்திரங்கிறத விட சாமர்த்தியம். அம்மா மீனாட்சி, யார் எக்கெடு கட்டு போங்காது தான் வழி தனி வழின்னு அமைதலா மதம் மாறின அம்மா. இவங்க புதுசாக மதம் மாறினதுனால அவங்க அதில் மூழ்கி தான் இருப்பாங்க. என்னமோ தெரில, அவங்க நம்ம விலகி இருக்கிறதா ரொம்ப நல்லதுன்னு நினச்சி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு. சொல்லப்போனால் இந்த பையனுக்கு அம்மா அப்பாவும் ரொம்ப டச்செலாம் கிடையாது. வீட்டில் இவங்க ஒரு வாரம் அவங்க ஒரு வாரம். இந்த பசங்க கொஞ்சம் ஞானமாக அப்படி இப்படின்னு வாழக்கூடிய பசங்க. இவன் கூட பிறந்தது இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்க கதைக்கு எப்போ வரணுமோ அப்போ தான் வருவாங்க. இப்போ காட்டினா சுவாரஸ்யம் இருக்காது. இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளை வேணால் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கேன். ஆனால் அதுவும் இப்போ தேவைப்படாதுன்னு நினைக்கேன். கேரக்டர் வரும்போது தானாக வெளியில் வருவாங்க. ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் காட்டிட்டோம்னா சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். இப்போது அந்த பொண்ணு இவங்கெல்லாம் ஒரே காலேஜ் தான். ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு அந்த ஆணுக்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இவங்கெல்லாம் ஒரே காலேஜ் தான். இனி என்னென்ன நடக்க போகுது, கொஞ்சம் த்ரில்லிங்கா ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, பார்க்கலாம். இதோட முழு பகுதி இன்று இரவு 8 மணிக்கு மேலே தான் வரும். ஏன்னா யார் யாருக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு இதை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த கதை நம்ம முதிர்கண்ணியோட அடுத்த பாட்டு தான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் முதிர்கண்ணின்னு வராமல் அன்னக்கிளின்னு வரும். முதிர்கண்ணி இன்னும் முடியலை, அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இப்போது ஸ்கூலெல்லாம் லீவு, நிறைய பேர் வீடியோவே பார்க்கல. பொதுவாக என் வீடியோ பார்க்குறது எல்லாமே அம்மாமார் சகோதரிகள் தான். ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பிட்டு பார்க்கக்கூடியவங்க தான். இப்போ லீவு, தாய்மார் வீட்டுக்கு போயிருக்கலாம், கோயில் குளத்து போயிருக்கலாம், ஃபங்க்ஷனு லீவு 4 நாள் நடக்கலாம். இன்னொன்று குழந்தைங்க கையில் ஃபோன் இருக்கலாம். அதனால் நம்ம வீடியோ அந்தளவுக்கு வீவு போகலை. இவன் வாலி பிள்ளைங்க பார்க்குற சேனல்லாம் டக்கு டக்குன்னு போயிருக்கோம். எனக்கு உண்மையிலே பார்க்குறது எல்லாமே 30-35 வயசு உள்ளவங்க தான் பார்க்குறாங்க. அதனால தான் நான் ஸ்கூல்லாம் திறக்கட்டும், அதுக்கப்புறம் நான் ரெகுலராக முதிர்கண்ணி வரோம். ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம்
அதாவது என்ன செய்தாங்க, தேன்மொழி பொண்ணுத்தர வாழ்க்கையில் நடக்க போகிற ட்விஸ்ட்டுகள் தான் கதை. இது செகண்ட் பார்ட்டு. அது வரைக்கும் எதுக்கு சும்மா போட்டிருப்பானே, எப்படியும் அடுத்து தான் வரப்போகுது. அதனால் இதை முன்னுக்கூட்டி அப்லோடு பண்ணுறேன். இதோட மீதி பாகம் நைட் 8 மணிக்கு மேலே வரும். நான் திரும்ப சொல்கிறேன், என் கதை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, என் கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா தான் எழுதுவேன், நல்லா தான் இருக்குன்னு நீங்கள் நம்புனா எனக்கு இந்த ஆதரவை தாருங்க நண்பர்களே. எப்போவுமே என் கதை சிந்திக்கவும் சிரிக்கவும் யோசிக்க வைக்கக்கூடிய கதையாக தான் நான் எடுப்பேன். இது பெருமைக்காக இல்லை. ஏன்னா ஒரு அரை மணி நேரம் நம்ம உட்கார்ந்து பார்க்குறோம், அதில் நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும். பார்க்குற அன்னைக்கு கூட உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கணும்னு நான் யோசிப்பேன். ஏதோ சந்தர்ப்பத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை டக்குன்னு உங்களுக்கு ஐடியா வரணும், அன்றைக்கி இது நடந்தது, இப்படி பேசலாம், இப்படி பண்ணலாம், சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். அதனால நான் சொல்லிக் கொடுக்கேன். உங்கள் ஆதரவையும் அன்பையும் தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் சொல்லும்போதே உங்களுக்கு கதை பாதி அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். அந்த பொண்ணு குடும்பத்தையும் பார்த்தீங்க, இந்த குடும்பத்தையும் பார்த்தீங்க. இப்போது இவங்களுக்குள்ளே நடக்க போகிற உரையாடலும், அதனால் ஊருக்குள்ளே நடக்க போகும் பிரச்சனைகளும், இதெல்லாம் எதிர்த்து என்னென்னலாம் நடக்க போகுதோ. இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, இவர் அப்பா ஜாதி மதம் எல்லாம் பார்க்கக்கூடியவர், அங்கே வேற. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், சரித்திரம் படைக்க போகுதோ சர்ச்சைக்குள்ளே ஆக போகுதோ, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதோட மீதி பாட்டு நைட்டு 8 மணிக்கு மேலே வரும். எனக்கு ஆதரவு கொடுப்பீங்களா நண்பர்களே? உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் பெருசாக என்னெல்லாமோ சாதிக்கணும்னு நினச்சேன், அந்தளவுக்கு எனக்கு போகலை. உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. நான் அந்தளவுக்கு பெருசாலாம் வெளியில் வரல. எனக்கு அந்தளவுக்கு லக்கும் கிடைக்கல, அதிர்ஷ்டமும் இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன், எனக்கு இருக்கிற ஒரே அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் கொடுக்குற அந்த லைக்கு, கமெண்ட்டு, சூப்பர் தேங்க்ஸ், இது மட்டும்தான். நான் பெருசாக இதில் எதுவுமே எடுக்கவும் இல்லை. உங்களுக்கே தெரியும் சப்ஸ்கிரைபர் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. 5 வருஷம் போராடி இருக்கேன். கதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், முதிர்கண்ணி எவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் மிஞ்சி போனால் எத்தனை நாள் லீவ் எடுத்திருப்பேன் இந்த 5 வருஷத்தில் யோசித்து பாருங்கள். அந்தளவுக்கு நான் லீவும் எடுத்திருக்க மாட்டேன். ஓடுறேன், பகலாக ஓடுறேன். குடும்பம் எல்லாத்தையுமே அந்தளவுக்கு நான் கவனிக்கிறதே கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லக்கூடியது தான், குடும்பத்தை நீ ரொம்ப நேசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு. நான் இதில் முழுகனால அதை விட்டுட்டு தான் இருக்கேன். உங்கள் ஆதரவு, அன்பு, உங்கள் சப்போர்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் தருவீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன் நண்பர்களே. நான் இப்பவும் சொல்கிறேன், உங்களெல்லாம் நம்பி மட்டும்தான் நான் அந்த கதையை ஆரம்பிச்சிருக்கேன். இது முதிர்கண்ணியோட அடுத்த பாட்டு தான், வேறு எதுவுமே இல்லை, தனிப்பட்ட கதை எதுவுமே இல்லை. முதிர்கண்ணியோட தொடர்ச்சி, அவ்வளோதான். ஒரு பொண்ணு அந்த அன்னக்கிளி அம்மா கடந்து வர்ற அந்த பாட்டு இல்லாமல் இது கொஞ்சம் வேறு மாதிரி. அந்த பொண்ணு வளர்ந்து, அந்த பொண்ணு இப்போ அதுலேருந்து எப்படி வெளியில் வருவா, அவள் லைஃப் எப்படி மாறும், அவங்க லைஃப்பில் மாறுமா, கலர்ஃபுல்லாக மாறுமா அப்படிங்கிறது தான் வாழ்க்கையோட இந்த கதையோட சுருக்கம். சப்போர்ட்டை தருவீங்க நம்புகிறேன் நண்பர்களே.